நமது தேசம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, நாட்டின் வளர்ச்சியை ஒரு பக்கம் கவனித்து கொண்டிருக்கும் போது நமது நாடு எந்த எதிரி நாடு நம்மை தாக்குமோ என்ற ஒரு விகிதத்தில் மிகவும் முனைப்பாக நமது நாட்டினை கண்காணித்து அதை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டு வருகிறது. நண்பர்களே, நமது நாட்டு மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளுமே எந்த நாடு தனது நாட்டினை தாக்கி விடுமோ என்ற ஒரு பயத்தில் தான் இருந்து வருகிறது. இதுதான் தற்போது உலகத்தில் உள்ள நிலைமை. இந்த தருணத்தில் நாம் நமது நாட்டினை காப்பதற்காக ஏராளமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள், வான்வெளி பாதுகாப்பு அமைப்பினை பல லேயர்களிலும் வரக்கூடிய இலக்குகளை தாக்குவதற்காக 150 கிலோமீட்டர், 250 கிலோமீட்டர், 400 கிலோமீட்டர், 600 கிலோமீட்டருக்கு தொலைவில் வந்து கொண்டிருக்கக்கூடிய நமது நாட்டை தாக்கக்கூடிய அந்த இலக்குகளை எல்லாமே அழிப்பதற்கு தேவையான மல்டி லேயர்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்ற ஒன்றினை நாம் அமைத்து நமது நாட்டினை காப்பதற்காக முயன்று வருகிறோம். இந்த விதத்தில் தான் தற்போது பாகிஸ்தான் நம் மீது தாக்குதல் நடத்திய போது நாம் நமது நாட்டிற்குள் பாகிஸ்தானின் ஆயுதங்கள் எந்த ஒரு ஆயுதமும் உள்ளே வந்து விழாத அளவிற்கு நமது வான்வெளி பாதுகாப்பு அமைப்புகளும் நமது விமானப்படையும் ஒன்று சேர்ந்து அந்த நிகழ்வை நமக்கு நிகழ்த்தி காட்டின. நண்பர்களே, இது ஒரு புறம் இருக்க, ஏதேனும் ஒரு வழியில் நம்ம நாட்டிற்குள் எதிர் நாட்டின் தாக்குதல் ஆயுதம் உள்ளே வந்துவிட்டால் அவற்றை தடுப்பதற்காக நாம் லேசர் பீம்களையும் லேசர் வகை ஆயுதங்களையும் நாம் பயன்படுத்தி வருகிறோம். இவற்றை லேசர் வெப்பன் சிஸ்டம் அல்லது டைரக்டட் எனர்ஜி வெப்பன் சிஸ்டம் என்றும் நாம் கூறுகிறோம். நண்பர்களே, ஏற்கனவே 10 கிலோமீட்டர் வரை வரக்கூடிய இலக்குகளை, உதாரணத்திற்கு எதிர் நாட்டிலிருந்து பாகிஸ்தான் இருந்தோ சீனாவில் இருந்தோ ஒரு மிசைலானது தவறுதலாக நமது வான்வெளி பாதுகாப்பு அமைப்புகள் தடுக்காமல் விட்டுவிட்டால் அவ்வாறு நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்காது. நண்பர்களே, அந்த அளவுக்கான ஏற்பாடுகள் மீண்டும் மீண்டும் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. அவ்வாறு வந்துவிட்டால் ஏற்கனவே ஆக்டிவேட் செய்யப்பட்டுள்ள இந்த லேசர் பீமின் மூலம் அவை அழிக்கப்பட்டு கீழே விழுந்துவிடும். நண்பர்களே, இதை பற்றினால் எந்த விதமான பெருத்த சேதமும் ஏற்பட விடாமல் செய்யும் அளவிற்கு நாம் ஏற்கனவே 100 கிலோவாட் சக்தி உள்ள லேசர் வகை ஆயுதங்களை நாம் பயன்படுத்தி வருகிறோம். இந்த ஆயுதங்கள் 10 கிலோமீட்டர் தொலைவில் வரக்கூடிய எதிர் நாட்டின் ஆயுதங்களை தடுக்கக்கூடியது. நண்பர்களே, இவற்றை சற்று தொலைவினை அதிகப்படுத்த வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக நமது இந்தியா தற்போது 300 கிலோவாட் பவர் உள்ள லேசர் வெப்பன் சிஸ்டத்தினை தயாரித்துள்ளது. இது 20 கிலோமீட்டருக்கு தொலைவில் வந்து கொண்டிருக்கக்கூடிய இலக்கினை அது தாக்கிவிடும். 20 கிலோமீட்டர் தொலைவு வரை இதனுடைய எஃபெக்ட் இருக்கும். நண்பர்களே, எதிர்நாட்டு இலக்குகள் நம் மீது வந்து கொண்டிருந்தால் உடனடியாக நாம் நமது இந்த லேசர் வகை ஆயுதங்களை தயார்படுத்திக் கொள்வதற்கு தேவையான நேரம் நமக்கு கிடைக்கும். இதை ஸ்டாண்ட் ஆப் வெப்பன் என்று சொல்லலாம். இவற்றை நாம் ஆக்டிவேட் செய்து விட்டால் எந்த விதமான எதிர்நாட்டு ஆயுதங்களும் உள்ளே வந்தாலும் அவற்றை தாக்கி அழிக்கக்கூடிய தன்மை இந்த லேசர் வகை ஆயுதங்களுக்கு உண்டு. நண்பர்களே, இவை ஒரு செகண்ட் அளவிற்கு உள்ளாகவே, மில்லி செகண்ட் என்று கூறுகிறோம், அந்த அளவிற்கு இந்த 20 கிலோமீட்டருக்கு பரப்பளவிற்கு உள்ளே எதிர்நாட்டு ஆயுதங்கள் வரும்போது அது வந்ததும் தெரியாது, கீழே விழுந்து அழிவதும் தெரியாது. நண்பர்களே, செகண்ட் நேரம் கூட ஆகாது, கை சுடக்கும் நேரம் கூட ஆகாது. அந்த அளவிற்கு குறைந்த நேரத்திலே அந்த ஆயுதங்கள் அழிக்கப்பட்டு விடும். நண்பர்களே, இந்த 300 கிலோவாட் பவர் உள்ள இந்த லேசர் வகை ஆயுதங்களை மெகாவாட், இது கிலோவாட், 300 கிலோவாட் பவர் என்று கூறுகிறோம், அவற்றை இனியும் மேம்படுத்தி மெகாவாட் அளவிற்கு திறனை மேம்படுத்தும் படியும் தற்போது இந்தியாவில் ஆராய்ச்சி பணிகள் நடந்து வருகின்றன. நண்பர்களே, 300 கிலோவாட் பவர் உள்ள இந்த லேசர் வெப்பன் சிஸ்டமானது எதிரி நாடுகளிலிருந்து வரக்கூடிய விமானங்களை தாக்கி அழிக்கக்கூடியது. அலுமினியம் உலோகத்தால் செய்யப்பட்ட ஒரு போர் விமானமாக இருந்தாலும், மிசைலாக இருந்தாலும், ட்ரோனாக இருந்தாலும் அவற்றை அழிக்கக்கூடிய அளவிற்கு. ஏனென்றால் ட்ரோன்களில் பிளாஸ்டிக் அல்லது இதர பொருட்களால் இந்த ட்ரோன்கள் செய்யப்பட்டிருந்தாலும் அவற்றை இயக்கக்கூடிய கருவி காப்பர் அல்லது அலுமினியம் போன்ற பொருளால் உள்ளே செய்யப்பட்டிருக்கும். அவற்றை அழித்து விட்டால் இந்த லேசர் வகை ஆயுதமானது அந்த ட்ரோன் வேலை செய்யாது, கீழே விழுந்து நொறுங்கிவிடும். ஆகவே அந்த வகையில் உடனடியாக செயல்படக்கூடிய, மிக தயார் நிலையில் எப்போதுமே இருக்கக்கூடிய, எந்த விதமான செலவும் ஆகாத ஒரு மிக சிறந்த ஆயுதம் என்றால் தற்போது நாம் பயன்படுத்த உள்ள 300 கிலோவாட் பவர் உள்ள இந்த லேசர் வெப்பன் சிஸ்டம் என்பது குறிப்பிடத்தக்கது. நண்பர்களே, இவற்றை பெருமளவில் பயன்படுத்துவதற்கு இஸ்ரேலும் தற்போது தனது நாட்டை சுற்றி அமைத்துள்ளது. அதே போன்று நாமும் மிக விரைவில் அதிக பவர் உள்ள
லேசர் வகை பீம்களை இனியும் நாம் பயன்படுத்த உள்ளோம் நண்பர்களே. லேசர் வகை வெப்பன் சிஸ்டமானது அந்த சிஸ்டத்திலிருந்து லேசர் வகை கதிர்கள் வெளிக்கிளம்பி செல்லும் போது அவை அட்மாஸ்பியரில் உள்ள வான்வெளியில் உள்ள தூசிகள் அல்லது மேக கூட்டங்கள், ஃபாக் என்று கூறுவோம், பனி கூட்டங்கள் போன்றவற்றினால் அவை சற்று தடுக்கக்கூடும். அவ்வாறு தடுக்கக்கூடிய அளவிற்கு தான் இந்த 100 கிலோவாட் பவர் உள்ள லேசர் வெப்பன் சிஸ்டம் இருந்தது. ஆனால் 300 கிலோவாட் பவர் உள்ள இந்த லேசர் வெப்பன் சிஸ்டமானது வான்வெளியில் உள்ள தூசிகள், ஃபாக் என்ற பனிக்கூட்டம் மற்ற எந்த வகையினாலும் பாதிக்கப்படாமல் நேராக சென்று தாக்கக்கூடிய அளவிற்கு திறமை வாய்ந்ததாக உள்ளது. இருந்தாலும் வான்வெளியில் இவற்றின் லேசர் கதிர்களின் திறன் சற்று குறைந்தாலுமே 20 கிலோமீட்டர் வரை இதனுடைய தாக்குதல் மிக துல்லியமாக மிக சிறந்ததாக இருந்ததாக கண்டறியப்பட்டுள்ளது. ஒரு மிசைலை அனுப்பினாலும் அல்லது ஒரு ட்ரோனை அனுப்பினாலும் அல்லது எதிரில் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிசைல் அல்லது ட்ரோனை அழிப்பதற்கு நாம் எதிரி வகை ட்ரோன்கள் அல்லது மிசைல்களை அனுப்பும்போது சற்று அவற்றை அழிப்பதற்கான நேரம் எடுத்துக்கொள்ளும். இந்த லேசர் வகை வெப்பன் சிஸ்டத்தை ஆக்டிவேட் செய்த பின்பு 20 கிலோமீட்டர் பரப்பு அளவு வரை தற்போது இந்த 300 கிலோவாட் பவர் உள்ள லேசர் வகை கதிர்கள் சென்று கொண்டிருக்கும். ஆகவே எதிர்நாட்டு இலக்குகள் வரும்போது உடனடியாக அழித்துவிடும். ஆகவே அவற்றை தாக்குவதற்கு தேவையான நாம் எதிர் தாக்குதல் ஆயுதங்களை அனுப்பி அவற்றை தாக்கும் அளவிற்கு நாம் வெயிட் பண்ண வேண்டியதில்லை. அந்த அளவிற்கு இந்த லேசர் வகை ஆயுதங்கள் மிக சிறந்ததாக கருதப்படுகிறது நண்பர்களே. லேசர் வகை வெப்பன் சிஸ்டமானது மற்ற பல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வான்வெளி பாதுகாப்பு அமைப்புகளுடன் இவையும் சேர்ந்து செயலாற்றும். இவை முற்றிலுமாக 1000 கிலோமீட்டர் வரை சென்று தாக்குமா என்றால் அந்த அளவிற்கு ஆராய்ச்சிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டுமென்றால் அவற்றிற்கு இனியும் பல ஆண்டுகள் ஆகலாம். ஏனென்றால் நாம் ஏற்கனவே S-500 என்ற ரஷ்யாவின் வான்வெளி பாதுகாப்பு அமைப்பினை வாங்க உள்ளோம். இந்த அமைப்பானது 1000 கிலோமீட்டர் தொலைவில் வந்து கொண்டிருக்கக்கூடிய இலக்கினை உடனடியாக கண்டுபிடிக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய நாட்டிலேயே குஷா என்று சொல்லக்கூடிய வான்வெளி அமைப்பினையும் நாம் தயாரித்து வருகிறோம். இவை 600 கிலோமீட்டர் வரை சென்று வரக்கூடிய இலக்குகளை தாக்கும் அளவிற்கான ஆயுதங்கள் இந்த குஷா என்ற வான்வெளி பாதுகாப்பு அமைப்பில் இருக்கும். ஆகவே நாம் நமது நாட்டில் வெகு தொலைவிலிருந்து வந்து நமது இந்தியாவை தாக்க உள்ள எதிர் நாடுகளின் ஆயுதங்களை அளிப்பதற்கு S-400 சிஸ்டம் உள்ளது. அதற்கு முன்னால் S-300 சிஸ்டத்தையும் நாம் வைத்துள்ளோம், S-200 சிஸ்டத்தையும் வைத்துள்ளோம். அவை அருகில் வந்துவிட்டு இலக்கினைத்தான் தாக்க முடியும். S-400 400 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடியது. S-500 600 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடியது. 1000 கிலோமீட்டர்லேயே இலக்கினை கண்டறிந்துவிடும். அவற்றை ரஷ்யாவிடம் வந்து வாங்குவதற்கு நாம் தற்போது முயற்சி செய்து வருகிறோம் நண்பர்களே. ரஷ்யா நமக்கு வழங்குவதாக கூறியுள்ளது. ஆனால் உள்நாட்டில் அதன் தேவை அதிகமாக இருப்பதால் உள்நாட்டின் தேவையை பூர்த்தி செய்த பின்பு இந்தியாவிற்கு வழங்குவதாக தெரிவித்துள்ளது நண்பர்களே. இது தவிர குஷா என்ற அதிக தொலைவில் சென்று வந்து கொண்டு இருக்கக்கூடிய இலக்கினை தாக்கும் வான்வெளி பாதுகாப்பு அமைப்பும் நம் நாட்டில் நிறுவப்பட்டு வருகிறது நண்பர்களே. அதே போன்று லேசர் வகை ஆயுதங்களும் நிறுவப்பட்டு வருகின்றன. ஆகவே நமது நாட்டின் 4 புறங்களிலும் நமது எல்கையை காப்பதற்காக எதிர்நாட்டின் விமானங்களோ அல்லது ஏவுகணைகளோ எவ்வகை தாக்குதல் ஆயுதம் நம்ம நாட்டுக்கு உள்ளே வந்தாலும் அவை உள்ளே விடாமல் அந்த நாட்டிலேயே தாக்கி அளிக்கும் வகையில் நமது இந்தியா அதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறது நண்பர்களே. இத்துடன் நமது தேசம் யூடியூப் சேனல் இந்த வீடியோவை முடித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். நாட்டின் மிக முக்கியமான இது போன்ற நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நமது தேசம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே.